தெய்வ சத்தம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுதும் சகோதரர் டேனியல் ராஜதுரை அவர்களின் தெய்வ செய்தியினை கேட்டு ஜெபித்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 3ஆம் வசனத்துலையும் கூட துக்கம் பாடு அனுபவித்தோருமாய் இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது இல்லையா? இல்லை, நான் ஒரே ஒரு சொல்ல மாத்திரம் சில நிமிஷ நேரங்கள் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த பாடுகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குத அநேகருடைய உள்ளத்தில் வாழ்க்கையில் பாடுகள் அப்படின்னு சொன்னால் அதோடு கூட சேர்ந்து வருகிற சொல் என்ன தெரியுமா? பயமாக இருக்குங்க. பயம். அந்த பயங்கிற சொல்லும் பாடுகளும் ஒன்றுக்கொன்று இணைந்ததாகவே இருக்குது. பாடுகள் வந்துட்டா ஐயையோ நான் என்ன செய்யவோ தெரியலையே அப்படின்னு சொல்லுகிற அச்ச உணர்வு மனுஷனை பயங்கரமாக தாக்குகிற வேளைகள் உண்டு. இந்த பாடுகள் மத்தியில் தான் கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் பாதைகளை இணைத்து சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமாக இங்கே ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த பாடுகள் அப்படிங்கிற சொல் இன்னொரு சொல்லோடு கூட நான் இணைத்து சொல்ல விரும்புகிறேன். சிலுவை என்று சொன்னால் பாடுகள், பாடுகள் என்று சொன்னால் சிலுவை. சிலுவையாகிய பாடுகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மிலே தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இதுதான் வெற்றியின் ரகசியம், சிலுவையின் வெற்றியின் ரகசியம். இதுதான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். இயேசு ஏன் பிறந்தார்? என்னுடைய பாடுகளை சுமந்து தீர்க்கும்படியாய், என்னுடைய பாவங்களை அகற்றி போடும்படியாய் எனக்காக அவர் மரிப்பதற்கு பிறந்தார். இதுதான் உண்மை. எனக்காக பிறந்தார், எனக்காக வாழ்ந்தார், என்னோடு கூட பாடுகளை அனுபவித்தார். எனக்காகவே அவர் தம்முடைய சிலுவையில் என்னுடைய பாடுகளை சுமந்து தீர்த்தார். இந்த தரிசனம் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படின்னா பாடுகள் என்று சொன்னால் சிலுவை, சிலுவை என்று சொன்னால் பாடுகள். இந்த சிலுவையை குறித்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பாடுகளை சிலுவையிலே சுமந்து தீர்ப்பதற்கு முன்பாகவே அவர் கடந்து வந்த காலங்களிலே சிலுவை என்று சொல்கிற சொற்களை அவர் இணைத்து பகிர்ந்து கொண்டே கடந்து வந்து கொண்டிருந்ததை வேதாகமத்தில் பல இடங்களில் பார்க்குறது உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல தன் சிலுவை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய விசுவாசியாக காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த உலக பிரகாரமான பாடுகள் உண்டு. அவைகளோடு கூட என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஒரு புதிய அழைப்பு இங்கே இயேசு கிறிஸ்து கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. நீ பாடுகளை பார்த்து பயந்து போய் பின்தங்கி போய் விடாத, முன்னேறி வா, கம் ஃபார்வேர்டு. நீ பின்தங்கி போய் விடாத, பாடுகளை பார்த்து பயந்து போண்டு இருக்காத, பாடுகளோடு கூட உபத்திரப்பட்டுக்கிட்டு இருக்காத, கேட்டால் எழும்பு, அந்த பாடுகளோடு கூட கிறிஸ்துவாகி என்னை பின்பற்றி வா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்க இன்னொரு சொல் என்ன தெரியுமா? எடுத்துக்கொண்டு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, அது மாத்திரமல்ல, லூக்கான சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்க முடிகிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. சிலர் சொல்லுகிற உண்டு, நான் சுவிசேஷகனாக இருக்கிறேன், கர்த்தருடைய ஆலய பணியாளராக நான் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் சபை ஊழியராக இருந்து கொண்டிருக்கிறேன்,
நான் போதகராக இருந்து கொண்டு இருக்கிறேன், வல்லமையாக நான் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் ஏன் இந்த பாடுகளை கர்த்தர் எனக்கு அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி பாடுகளை குறித்து அப்படியே பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற அவருடைய ஊழியர்களை, சீஷர்களாகிய ஊழியர்களை இன்றைக்கும் காண முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தரிசனத்தோடு கூட அன்றைக்கே சொல்லி சென்றிருக்கிறார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். நீ ஒரு ஊழியக்காரனாக இருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டே அவருக்கு பின்னாக செல்லணும். அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த சிலுவையாகிய பாடுகளை அவர் பார்த்து கொள்வார். அந்த சிலுவையாகிய பாடுகள் உனக்கு ஒரு சுமையாக இருக்காது, ஒரு மிருதுவான பாதையாக இருந்து கொண்டிருக்கும். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். ஒரு சீஷன் என்று சொன்னால் உனக்கு எப்படிப்பட்ட பாடுகளாக இருந்தாலும் சரி, அதை பாடுகளாக எண்ணாதபடி அந்த பாடுகளை, உன்னுடைய வாழ்க்கையின் பாதைகளை சுமை தாங்கியாக கிறிஸ்துவின் சிலுவையின் அடிவாரத்தில் நீ இறக்கி வைத்து கடந்து வருவாய் என்று சொன்னால் நீதான் உண்மையான சீஷன், கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற வல்லமையான கருவி என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறாரு, தம்முடைய சிலுவையை அப்படின்னு சொல்லி அவர் தான் சுமந்து வந்த சிலுவையை குறித்து அவர் சொல்லுகிற பார்க்க முடிகிறது. சிலுவையை கபாலஸ்தலம் என்று சொல்லுகிற இடத்திற்கு நேராக கடந்து வருகிறாரு. அதையும் கூட தனக்காக சுமப்பதற்கு ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் அங்கே கொண்டு வருகிறார் இல்லையா? அதே வண்ணமாய் இன்றைக்கு இருக்கிற உன்னுடைய பாரங்கள், சுமைகள், சிலுவையாகிய உபத்திரவங்களையும் கூட சுமப்பதற்கு, இறக்கி வைப்பதற்கு இயேசுவை உன்னுடைய கரத்திலே, உன்னுடைய அருகாமையிலே கர்த்தர் கொண்டு வருகிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, லூக்கான சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இங்கே நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது, சுருக்கமாக சொல்லிவிட விரும்புகிறேன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் என்ன அர்த்தம்? நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்பினால், நீ ஒரு கிறிஸ்துவோடு கூட வாழ விரும்பினால், ஒரு விசுவாசியாக கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரோடு கூட பிரகாசிக்க பண்ணப்பட வேண்டும் என்று விரும்பினால் என்ன அர்த்தம்? நீ விரும்பவும் செய்யலாம், விரும்பாமல் இருக்கலாம். அது யுவர் சாய்ஸ். நீ யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா? நீ கிறிஸ்தவனாகத்தான் இருக்கணும், ஒரு விசுவாசியாகத்தான் இருக்கணும்னு சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய உள்ளம் நம்மோடு கூட பேசும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். யூ மஸ்ட் பி எ கிறிஸ்டியன். நீ ஒரு கிறிஸ்தவனாகத்தான், கிறிஸ்துவோடத்தான் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். அப்படி பேசுகிற போது தான் நீ விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை, அது தொடர்ந்து வருகிற சொல்ல என்ன தெரியுமா? அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படின்னா போன மாதம் ஒரு சிலுவையாகிய பாடு இருந்து கொண்டிருந்திருக்கும், அதுக்கு முந்தின வருஷம் இன்னொரு பாடுகள் உன்னை உபத்திரவப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கும். இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான சுவைகள் இல்லையா, பாரம் உன்னை அழுத்தி கொண்டு இருந்திருக்கும். அனுதினமும் அப்படின்னா தினமும் லைஃப் லாங் பாடுகளாகிய சிலுவைகள் உன்னுடைய பாதைகளில் இருந்து கொண்டிருக்கும். உன்னுடைய வாழ்க்கை பாதையில் கண்டுகொள்ளாதீங்க, அதை இக்னோர் பண்ணிடுங்க. இங்கிலீஷில் ஒரு நல்ல வேர்டு, இக்னோர் இட் இல்லையா? அதை ஊதாசீனப்படுத்தி விட்டு நான் கர்த்தருக்கு பின்னாலே நான் சென்று கொண்டிருக்கிறேன், அவர் பார்த்து கொள்வார். 138 வசனம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அந்த பாதையில் உனக்காக அந்த சுமைகளை கர்த்தர் தன்னுடையதாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடினாலே அந்த சுமை உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்பது தான் விசுவாசம். இன்றைக்கி திருச்சபைக்குள்ள 2 வகையான பகுதியான மக்களை நான் பார்த்து வருகிறேன். ஒரு பகுதியான மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற மக்கள், இன்னொரு பகுதியான மக்கள் விசுவாசிகள். இந்த கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் வித்தியாசம் உண்டுங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்தவ மதத்தை உடையவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், விசுவாசி என்று சொல்லப்படுகின்றவர்கள்
இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோடு கூட தன்னை இணைத்து கொண்டிருக்கிறவர்கள். அப்படி இணைத்து கொண்டிருக்கிறவர்கள் தான் சீஷர்களாக முடியும். அப்படி இணைத்து கொண்டிருக்கிறவர்கள் தான் உண்மையான விசுவாசிகளாக அனுதினமும் இருக்கிற பாடுகளை சுமந்து கொண்டு அவருக்கு பின்னாக செல்ல முடியும். அந்த அழைப்பை தான் இங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறத இங்கே வாசிக்க முடிகிறது. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய விருப்பம் என்ன? எப்படிப்பட்ட பாடுகளாக இருந்தாலும் சரி, வேதனைகளாக இருந்தாலும் சரி, போராட்டங்களாக இருந்தாலும் சரி, வியாதிகளுடைய கொடூரங்களாக இருந்தாலும் சரி, அவைகளால் ஒன்றும் என்னை செய்ய முடியாது. ஏன்? எனக்குள்ளே கர்த்தர் வாசமாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னத்தில் என்னுடைய இருதயம் இருந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி தைரியமாய் உன்னுடைய சுமைகளை அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விட்டு நீ கர்த்தரை பின்பற்ற இன்றைக்கு அணி எடுத்து வைப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருந்து கொண்டு இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட ஒரு வாலிபருக்கு இயேசு சொன்ன பதிலில் ஒரே ஒரு இடத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். மார்க் சுவிசேஷம் 10:21 எழுதப்பட்டிருக்குது. உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அவன் பெரிய செல்வந்தனாக இருந்து கொண்டிருக்கிறான், செல்வத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், செல்வத்தை இழந்து போக விரும்பலை. ஆனாலும் கூட நீ நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளனா அந்த செல்வ செழிப்பை எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, அதுக்கு பிறகு என்னை பின்பற்றி வா, அப்போத்தான் உனக்கு நித்திய ஜீவன் என்று சொல்கிற பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, விற்று தரித்திரருக்கு கொடு. இன்றைக்கு 2 வகையான தரித்திரர்கள் உலகத்தில் உண்டு. ஒன்று பணம் அல்லது பசி அடங்க முடியாதபடி இருக்கிற ஆகாரம் கிடைக்காத தரித்திரம், ஆடை இல்லாத தரித்திரம். இன்னொரு தரித்திரம் தெரியுமா? சுவிசேஷம் கேட்க முடியாதபடி இருக்கிற தரித்திரம், சுவிசேஷத்தின் செய்தியை அறிந்து ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற தரித்திரர்கள், சுவிசேஷத்தை கேட்டும் அறிந்தும் தெரிந்தும் அதன்படி நடக்க முடியாதபடி இருக்கிற தரித்திரர்கள். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சுவிசேஷம் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் இங்கே அவனுக்கு இருக்கிற ஆஸ்திகளை விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்கிறார். சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுப்பதும் தரித்திரருக்கு செய்கிற உதவி தான். ஆனால் அதை விட மேலான உதவி சுவிசேஷமாகிய சத்தியத்தை பகிர்ந்து கொடுப்பது கர்த்தருக்கு செய்கிற பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த பாடுகள் மத்தியில் கர்த்தர் தன்னை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. மார்க் 8:31 லூக்கான சுவிசேஷம் 9:22 இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் எப்படிப்பட்டவை என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆவியானவராலும் போதகராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று போதிக்க தொடங்கினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்தே அறிந்தவராக வெளிப்படுத்துகிற பார்க்க முடிகிறது. எல்லாராலும் நான் தள்ளப்படணும், எல்லாராலும் நான் புறக்கணிக்கப்படணும், அடிக்கப்படணும், கொல்லப்படணும், இப்படிப்பட்ட பாதைகளை நான் நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்தே சிலுவையாகிய பாடுகளை குறித்து அவர் வெளிப்படுத்துகிற பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான விசுவாசியே, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அவருடைய பாடுகளை உங்களுடையதாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாடுகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் எடுத்து வைக்கட்டும் என்று சொல்லி இன்றைக்கு எடுத்து வைப்பீர்கள் என்று சொன்னால் உன்னுடைய பாடுகள் உனக்கு சுமையாக இருக்காது, சுவையாக இருந்து கொண்டிருக்கும். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்காக நான் வாழுவேன் என்று சொல்லுகிற ஒரு மன அமைதி, நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில வீட்டில் பெருக ஆரம்பிக்கும். பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? நீ விரும்பினால் அன்பின் தேவனே, இந்த அருமையான நல்ல உள்ளங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு தொலைக்காட்சி முன்பாக காணப்படுகிற நல்ல உள்ளங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தாவே சிலுவையாகிய பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீரே, அந்த ஏற்றுக்கொண்ட பாதையில் இறக்கி வைத்தவர்களாய் மகிழ்ச்சியோடு கூட காண நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் அதிசயங்களை எதிர்பார்த்திருக்கிற நல்ல உள்ளங்கள் கர்த்தாவே தன்னுடைய பாடுகள் மத்தியிலும் கூட அந்த பாடுகள் உனக்கு சுமையாக இருக்காது, நான் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறேன்னு சொல்லி அன்றைக்கு உண்மையே நீர் அர்ப்பணித்தீர். அந்த அர்ப்பணிப்பின் பலனை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியே ஜெபிக்கிறேன். உம்மை தரிசிக்கிற
கர்த்தாவே, ஒவ்வொருவருடைய நல்ல உள்ளங்களும் இப்பொழுது மகிழ்ச்சியோடு கூட காணப்படட்டும். ஆசீர்வதியும். இவர்களுக்கு விரோதமாக எழுகிற மனுஷிக சக்திகள், பொல்லாத சத்துருக்களுடைய போராட்டங்கள், சரீர பலவீனங்களுடைய வியாதிகளின் கொடுக்குகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே முறித்து அப்புறப்படுத்தி போடுகிறேன். ஒரு மிருதுவான இருதயத்தை பெற்றுக்கொள்ளும்படியே ஜெபிக்கிறேன். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன வார்த்தைப்படி ஒவ்வொரு வேதனைகளின் சிலுவைகளும் இப்பொழுது இவர்களை விட்டு அகன்று போகும்படியே கட்டளை கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். உம்முடைய கண்களிலே இன்றைக்கு தயவு கிருபை கிடைக்கிறக்கா நன்றி. மீதியான காலங்களையும் காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். எங்கள் தொடர்பு முகவரி சகோதரர் ஆர். டேனியல் ராஜதுரை, எண் 3, மீப்பர் நகர் காலனி 2, திருநெல்வேலி 627007. மொபைல் 9443206888 மற்றும் 9444307588.